மனிதர்கள் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு காரியத்த செய்றேன்னு சொல்லி வாக்கு குடுப்பாங்க. பல நேரத்துல அவங்க வாக்கு கொடுத்தத மறந்து போயிருவாங்க. அத செய்யாம விட்டுருவாங்க. அதனால எப்பவுமே நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தத்த பிடிக்கணும். தாவீது ராஜா தன்னோட வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்ட ஒரு மனுஷனா இருந்தாரு. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். இப்போதும் உம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரலும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்றாரு. ஆமாங்க, அதே போல இன்னைக்கு நாம கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை வச்சு ஆண்டவர்கிட்ட தாவீது போலவே கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்மளோட உதடுகளை திறந்து விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம்.